இப்போ நாங்கள் கிராமத்துக்கு போயிட்டோம், சுர்மான்பட்டிக்கு போயிட்டோம். சுர்மான்பட்டி கடவுர்லேருந்து ஒரு நட தூரத்தில் இருக்குது. கடவுர் வந்து கரூர் மாவட்டத்தோடைய தெற்கே எல்லையில் இருக்க. அங்கே என்ன பார்த்தேன், விவசாயிகளுக்கு கையில் வசதி இல்லை, அவர்கிட்ட மாடு இல்லை, அவர்கிட்ட களம் இல்லை. அவர் சோளக்கரத்தை அறுத்துக்கிட்டு வந்து சாலையில் பரப்பிடுறாரு. அதில் காரு பஸ்ஸு லாரி எல்லாம் போகுது. மறுபடியும் தள்ளி தள்ளி அது சக்கரத்துக்கு பக்கத்தில் வைக்கிறாரு இந்த கருதுகளை. அது இப்படி போடுறதெல்லாம் அரைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்குது. பொழுது போனால் அதை அப்படி தூத்திட்டு தானியத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த குப்பையை சாலை ஓரத்தில் போட்டு போகிறாரு. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வண்டியை கொண்டுட்டு போய் அதெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் மேலே போட்டுட்டோம். பாத்தியில் மேலே மேலே போட்டோம். ஒரு மழை விழுந்ததையும் பார்த்தா எங்கள் தோட்டத்தில் சோளம் முளைச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, கம்பு முளைச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, எள்ளு முளைச்சி வளைஞ்சிட்டு இருக்குது. சந்தோஷம் ஒரு பக்கம் தலையில் அடிச்சுக்கிட்டேன். அந்த வசதி இல்லாத விவசாயி அவர் உற்பத்தி பண்ண எள்ளு இந்த குப்பையோட போகுது, அவர் உற்பத்தி பண்ண சோளம் குப்பையோட போகுது, அவர் உற்பத்தி பண்ண கம்பு குப்பையோட போகுது, அவர் உற்பத்தி பண்ண கேப்பையெல்லாம் குப்பையோட போகுது. என்ன இல்லாம போயிடுச்சு, இந்த மாடு இல்லாம போயிடுச்சு. சரிதானா? அந்த மாடு மட்டும் இருந்தா அவர் களத்துல விட்டு அதுலயே சுத்த விட்டுருப்பாரு. சரிதானா? அவளையும் சுத்தி எடுத்திருப்பாங்க. அதனாலதான் அந்த மாடை செல்வம்னு சொன்னான். இந்த வள்ளுவன் சொல்லும் போது கேடில் பிடிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. இப்ப மாடு வந்து செல்வம், என்னைக்கா இருந்தாலும் மாடு செல்வம் தான். உங்களுக்கு வேண்டாத பொருளெல்லாம் தின்னுட்டு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குது.